Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 879. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சஞ்சி எப்படி நம்ம பேரை போட்டு மோசமட்டானில நாசமா போனவனுன்னு ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்கான். அவன் கதறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவனுக்கு பிடிக்காத ஃபேமிலியில சேர்த்திட்டாங்க, அவங்கள வச்சுதான் இவனுக்கு பவுண்டி அதிகமாயிருச்சேன்னு கவலைப்படுறான். ஆனா ஏன் தேவையில்லாம நம்ம லூஃபி உட்கார்ந்தாலும் ஒருவேளை அடிபட்ட கட்டு ஏதாச்சும் பிரிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா இல்ல என்னோட பவுண்டி ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணுவான். யாராலையும் நம்ப முடியல. எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு கேட்டா வெறும் 150 மில்லியன். யாராலையுமே நம்ப முடியல. மத்தவங்க எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இவனுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 500 மில்லியன் ஆச்சு வந்திருக்கணும். அப்படி இல்லாம கம்மியா இருக்குதுன்னா லூஃபிய 2 வருஷம் பின்னாடி தள்ளிட்டு போயிருச்சே, இது எப்படி பாசிபிள்? ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா? அவ்வளவு சீக்கிரத்துல பவுண்டியை யாரும் குறைக்க மாட்டாங்க. என்னவா இருக்கும்னு ஒன்னும் புரியல. நமி தான் பாசிட்டிவா இருக்க சொல்லுவா. பவுண்டி குறைஞ்சிருச்சுன்னா யாருமே இவனை தேடி வரமாட்டாங்க. பையன் நிம்மதியா இருக்கலாம்ல. பட் என்ன சொன்னாலும் அவன் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. இவன் இந்த ஸ்டார்ஹெட் பைரட்ஸோட கேப்டன். அப்படி இருக்கும்போது கேப்டனை விட எல்லாருமே பவுண்டி அதிகமா வச்சிருந்தாங்கன்னா அது அவனுக்கு அவமானம் தானே. கப்பலையே கதற அளவுக்கு லூஃபி கத்திக்கிட்டும் அழுதுகிட்டும் முக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி நியூ மரைன் போட காட்டுறாங்க. அங்க பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அதாவது ரெவரிக்காக நிறைய ராயல் ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது நேவியோட வேலை. இது வரைக்கும் 13 பைரட் குரூப் ராயல் ஃபேமிலிஸை கிட்னாப் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மெரைனாளுக உள்ள புந்து பொளந்து கட்டிட்டாங்களாமா. அகைனோ எல்லாத்தையுமே அலர்ட்டா இருக்க சொல்லுவான். ஏன்னா இப்ப அவங்க அட்டென்ட் பண்ண போற அந்த ரெவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சின்ன தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பான். சரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு ரிப்போர்ட் வரும். கிங்டம் ஆஃப் லுலுஷியாவை சேர்ந்த ராயல் ஃபேமிலிஸுங்க கப்பலை வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்குன்னா ரெவரிக்கு தான். அவங்கள பைரட்ஸ் அட்டாக் பண்ணி பிரின்சஸ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா கிங்குக்கு எதுவும் ஆகலாமா? பண்ணி பழிலா என்ன புல்லடா புடுங்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? பட்டனே போய் பிரின்சஸ் எனக்கு காப்பாத்தி ஆகணும்னு ஆர்டர் போடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ட்ரெஸ்ரோசாவை சேர்ந்த ரிக்குவும் அவரோட ஃப்ரெண்டான ப்ரோடன்ஸ் கிங்டம் சேர்ந்த எலிசபெல்லவும் ஜாலியா செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து தான் ரெவரிக்கு போறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. அப்ப நம்ம ரெபேக்கா சந்தோஷத்துல அடிச்சு புடிச்சு வந்து நியூஸ் பேப்பரை காட்டுவா. எல்லாம் லூஃபியை பத்தி நியூஸ் தான். லியோவும் சந்தோஷமா கேட்பான். கிங் தெளிவா சொல்லிடுவாரு. ஏன்னா இவங்க போறது ஹோலி லேண்டு. அங்க போயிட்டு இந்த பைரட்ஸுங்க சகவாசத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனேயே 4 போன போட்டு ஓடு அப்படின்ட்டு அடிச்சே விரட்டிடுவாங்க. ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டும் சரி நேவியும் சரி அவங்க எல்லாத்தையுமே டிஃபரெண்டா தான் பார்ப்பாங்க, அதுவும் மோசமான வகையில. அதனால அங்க போகும்போது மட்டும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம், வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வச்சு கிளிங்க, எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு அட்வைஸ் பண்ணி தான் கூட்டு போவாங்க. அண்ட் இப்ப நியூஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்க எவ்வளவு டேஞ்சரான பர்சனா வெளியில தெரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஹோலி லேண்ட்ல எல்லாம் போயிட்டு தேவையில்லாம அவங்கள பாராட்டி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் வாயவே வெட்டிடுவானுங்க. அதனால சைலண்டா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே ரெபேக்கா அடிச்சு புடிச்சு இந்த மேட்டரை போய் வியோலா கிட்ட காமிப்பா. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க தானே. இப்படி எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருந்த மாதிரி இல்ல. அது கடலுக்கு மேல. ஆனா கடலுக்கு அடியில ஒரு பைரட் குரூப் இவங்க கப்பலை டார்கெட் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படின்னா இவங்க கப்பலை சுத்தி எந்த ஒரு நேவி கப்பலுமே வரல. பிரின்சஸ் எல்லாம் கப்பல்ல தான் இருக்காங்க. அவ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ தான். கிட்னாப் மட்டும் பண்ணிட்டா காசு நிறைய கிடைக்குமேனு பயங்கர ஆர்வம். இந்த எரும மாட்டு பழுக வேற யாரும் இல்ல. லுலுசியா கிங்டம் சேர்ந்த பிரின்சஸ கடத்தினவனுங்க இவனுங்க தான். பாத்தீங்களா நடுவுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா என்ன எதுவும் பண்ணிராதீங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் கேளுங்க, எங்க டாடி சும்மா வாரி இறப்பாரும்பா. அவங்களுக்கு செம ஹாப்பி. இதனாலதான் எனக்கு ராயல் ஃபேமிலிஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேட்ட உடனே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க. சரி இப்ப இவங்களையும் காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி கடலுக்கு அடியில இருந்துகிட்டு டொர்பிடோ ஒன்னு அடிச்சு விடுவானுங்க. அது மட்டும் கப்பலை போய் அடிச்சுன்னா மொத்தமா பிளாஸ்ட் ஆகி அத்தனை பேருமே காலி முங்கிடுவாங்க. நம்மளோட டொர்பிடோ கிட்ட எல்லாம் யாரால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டொர்பிடோவை ஒரு நேவியால வந்து பிடிச்சி அலையாக்க திருப்பி விட்டுருவான். அது பட்டால்னு கப்பலுக்கு அந்த பக்கம் வெட்டியும் எல்லாரும் திருச்சிருவாங்க. இங்கு யாரோ அட்டாக் பண்றாங்க, அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லி கெனான்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்லுவாரு. அப்ப அந்த நேவியால வந்து நிப்பான். பார்த்தா அது நம்ம கோபி. யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் கரெக்டான டைம்ல உங்களை வந்து காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. மேட்ரு தெரியுமா? இப்ப நம்ம கோபியும் ஒரு கேப்டன். அங்க அவனு என்ன நினைச்சிட்டானுங்க, டார்கெட் மிஸ் ஆயிருச்சு போல, மறுபடியும் அடுத்த அட்டாக் பண்ணலான்ட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஹெல்மெட் இருக்கான்ல அவன் வந்து கத்தியில ஒரே போடு சுட முடியாம உள்ள உட்காந்து முக்கிட்டு இருப்பானுங்க. இங்க கோபி 2 கிங்க பத்தி அப்படியே கேஷுவலா விசாரிப்பான். அதுக்கப்புறம் நாங்க பிரின்சஸ் ரெஸ்கியூ பண்ண வந்தோம். அந்த டைம்ல தான் பைரட்ஸ்ங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து உங்க ஷிப்பை எய்ம் பண்ணிட்டு இருக்கத நோட் பண்ணோம். அதான் தடுத்துட்டோம்பா. எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும், இது டொர்பிடோ வச்சு அட்டாக் பண்ணாங்களான்னு. அப்புறம் ஹெல்மெட்டுக்கு கால் பண்ணி அங்க எப்படி சம்பவம் போயிட்டு இருக்குதுன்னு கேட்டவொடனே எல்லா பஞ்சாயத்தும் ஓவரு, பைரட்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சிட்டோம்பா. புடிச்சாச்சு, புடிச்ச அந்த பிரின்சஸையும் காப்பாத்திட்டாங்க. அது சரியான ஆளு பாருங்க. கத்தி முனையில லாக் பண்ணி வச்சிருந்தப்போ இனி எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க அப்பா எவ்வளவு வேணாலும் காசு கொடுப்பாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இப்ப நேவி ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் அடிபட்டு கிடக்கிறவனுங்களை போட்டு அந்த மிதி மிதிப்பா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே ரிவீல் பண்றாங்க. நம்ம கோபியால கலர் ஆஃப் அப்சர்வேஷனை யூஸ்
பண்ண முடியும். அதை வச்சுதான் இந்த டொர்பிடோவையே கண்டுபிடிச்சு வந்திருக்கான். ஆனா ஹெல்மோக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. மொத்தத்துல நம்ம கோபி வந்து காப்பாத்திட்டான். அப்ப கைரோஸ் வந்து நீ தானே அந்த ஃபேமஸான கேப்டன் கோபின்னு சொல்லி கேட்பான். உடனே எல்லாம் சாக்காவாங்க. இது நீங்க தான் அவரானு. என்னன்னா ராக்கி போர்ட் இன்சிடென்ட்ல இவன் ஏகப்பட்ட மக்களை காப்பாத்திருப்பான். ஆக்சுவலா அந்த சம்பவத்தை பண்ணதே ட்ரஃபால்கர்லா தான். நீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஹீரோன்னு அவன் பதறுவான். ஐயோ நான் ஹீரோலாம் இல்லைங்க அப்படியெல்லாம் நீங்க ஓவரா சொல்ல வேண்டாமா. கைரோஸ்க்கு பார்க்கும்போதே தெரியுது அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு. கோபிக்கு கைரோஸை பார்க்கும்போது தெளிவா தெரியுது அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. இப்ப கூட அந்த டொர்பிடோவை டைவர்ட் பண்ணி விட்டு அவன் தான் இவங்களை காப்பாத்திருக்கான். ஆனாலுமே எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இல்லாம இருக்கான்ல, அவனை மனசுக்குள்ள பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். அந்த டைம் ரெபேக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்பா. அவ கையில இருந்த நியூஸ் பேப்பர்ல லூஃபியோட போட்டோவை பார்த்துட்டு ஐ லூஃபின்னு சந்தோஷப்படுவான். இந்தாங்க நீங்க வேணா படிச்சு பாருங்கன்னு கொடுத்தா தயங்கி தயங்கி வாங்கி படிப்பான். தான் நம்ம பையன் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணானோ அது கூட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா எழுதி வச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம பில்லியன் ஒர்த்துள்ள ஒரு ஆபீசரையே பொழந்து கட்டியிருக்கான்னு வேற போட்டிருப்பாங்க. அதான் கேட்டகரி. லூஃபி தான் 5th எம்பரர்னு வேற போட்டிருப்பாங்க. அதை பார்த்து படிச்சுட்டு கோபிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவன் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கானே. 5th எம்பரர்னா என்ன சாதாரண விஷயமா? என்ன பயலுக்குன்னு பிக்மா மாதிரி ஒரு பெரிய ஏரியா தான் இல்ல, இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கோபியால ஆனந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒவ்வொரு டைம் அவன் லூஃபிய நியூஸ் பேப்பர்ல பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு லூஃபியோட பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். எல்லாம்னா எல்லாமே தான். ஃபர்ஸ்ட் டைம் பேரல பிச்சுக்கிட்டு வெளியில வந்தானே, அப்போத்துல இருந்து எல்லா விஷயமும். கோபி ரொம்ப ரொம்ப பயந்தவன். அவனை ஆல்விடாங்கிற ஒரு குந்தாணி கடத்தி வச்சிட்டான். அவகிட்ட இருந்து தப்பிக்கிற தைரியம் அவனுக்கு இல்ல. ஆனா லூஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் பயலுக்குள்ள ஒரு வெறி மோட்டோ அது இதுன்னு எல்லாமே பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அந்த ஆல்விடாவெல்லாம் துவச்சு தொங்க விட்டுட்டு ஜோரோவை மீட் பண்ணி அவனை காப்பாத்தி அவனை மெம்பரா சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் மெரைனாலு கிட்ட மாற்ற வரைக்கும் கூடவே தான் இருந்தான். அப்புறம் தான் கோபிக்கு மெரைனால் ஆகணும்னு ஆசையாச்சேன். சோ மெரைனுக்கு முன்னாடி இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா அவனையும் பைரட்டுன்னு சொல்லிடுவாங்கன்னு வீம்புக்குன்னு அவன் கூட சண்டை போட்டு அவனை போட்டு குமுறு எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அந்த விஷயமே கோபிக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. அது அங்க இருக்க நேவி ஆளுகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே அவனுக்கு சல்யூட் பண்ணி தான் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஆக்ஸ்காண்ட் மார்கன்ட்ட இருந்தே அந்த ஐலாண்டை காப்பாத்தி இருக்கான். அதனால அவனை விட்டுட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் அவகிட்டே கொடுத்துருவான். இதுக்கப்புறம் நீங்க வந்து மெரைன் ஃபோர்டுக்கு போகணும். அது வரைக்கும் நாங்க பத்திரமா உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போறோம்பா. ஆமா இப்ப அவன் கைய பாருங்க, சல்யூட்டை திருப்பி வச்சிருக்க மாதிரி தானே இருக்குது. கையை அப்படிதான் வச்சிருப்பாங்க, கிராஸா வச்சிருந்தா ஓகே. இப்படி ஃபுல்லா திருப்பி வச்சு பார்த்தா காமெடியா இருக்குது. நீங்க வேணா வச்சு பாருங்க நெத்தியில. ஆனா இப்படி யாரும் சல்யூட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. சரி ஓகே, அறியாத புள்ள தெரியாம நான் என்னோட ஷிப்புக்கு போறேன்ட்டு கிளம்பும் போது ரெபேக்கா தடுத்து ஆமா உங்களுக்கு லூசினா ரொம்ப பிடிக்குமான்னு கேப்பா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு லூஃபியா தான் அவன் சொல்றான்னு. ஐயோ அவன் எங்களுக்கு எனிமின்னு சொல்லி அப்படியே நடிப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவன் நியூஸ் பேப்பரை பார்த்தப்போ அவன் சந்தோஷப்பட்டால, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு. உடனே சொல்லுங்க 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 லூஃபியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கன்னு அவனை பிடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி கைடோவை காட்டுறாங்க. அவன் கொலை வெறியில எல்லாத்தையும் போட்டு உடைச்சு தள்ளிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரெகுலரா ட்ரேடிங் ஆயிட்டு இருந்த அந்த ஸ்மைல் இதுக்கப்புறம் கிடைக்காது. இந்த வேலையை பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன்னு லூஃபியோட போட்டோவெல்லாம் கிழிச்சு வீசுவான். அதே நேரம் அப்படியே கட் பண்ணி பிக்மாமோட கோட்டையை காட்டுறாங்க. எது அவன் வின் பண்ணிட்டானான்னு அவ கட்டுப்புல இருக்கா. அட வேற ஒண்ணும் இல்ல, நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி பிக்மாம் தோத்துட்டாங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்காங்க. அதனாலதான் பயங்கரமா கடுப்பாயிட்டான். நான் எப்பண்டா அவங்கிட்ட தோத்தேன்னு. ஆக்சுவலா எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா அவ ஒரு எம்பரரா தோத்துட்டா. ஏன்னா ஒருத்தன் அவளோட ஏரியாக்குள்ளேயே வந்து கண்ணுக்குள்ள மண்ணள்ளி போட்டு விரல விட்டு ஆட்டிட்டு போயிருக்கான்னா அது அவமானம் தானே, தோத்த மாதிரி தானே கணக்கு. இந்த ஆர்டிகல் எழுதுனது மார்கன் தான் தெரிஞ்ச உடனே அவனுக்கு நான் பயங்கரமா பாடம் எடுக்க வேண்டி இருக்குதுன்னு கொல்ல கால கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி பிளாக் பியர்ட காட்டுறாங்க. அவனு லூஃபியை பத்தி நியூஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தம்பி நீ ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த பொசிஷனுக்கு வந்துட்டே, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். ஷாங்க்ஸ் சீக்கிரமா உன்னை நான் பார்க்க போறேன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கான். ஆனா இங்க பாவம் லூஃபி தான் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். பின்ன பவுண்டியை குறைச்சிட்டாங்கன்னா அவன் அழத்தான செய்வான். இனி வெளியில எப்படி இந்த 150 மில்லியன் பெரிஸ் வச்சுட்டு தலகாட்ட போறான்னு தெரியல. ஐயோ பாவம்னு செஞ்சி எல்லாம் நான் வேணா உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமான்னு கேட்பான். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுந்துருவான். உயிரே போனாலும் பரவாயில்ல மீட் வேணும்னு கேட்பான். இப்ப அதுவே வேண்டாங்கிறான்னா அப்ப எந்த அளவுக்கு எல்லாம் இருக்கான். அப்ப ப்ரூக் அந்த பவுண்டி பேப்பர் எடுத்து பார்த்துட்டு 1s 10s 100s அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போவான். மில்லியன் போகும், 10 மில்லியன் போகும், 100 மில்லியன் போகும். அவ்வளவுதான் நம்ம பயலுக்கு வேர்த்திருச்சு. ஆடா பாவி சண்டால பயல, உன்னோட பவுண்டி 150 மில்லியன் இல்லடா 1.5 பில்லியன் அப்படின்னு கப்பலே கதற ஆரம்பிச்சிரும். அட சண்டால பயல, இத கூட படிக்க தெரியாம ஏன்டா உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு. இப்ப என்னன்னா மொத்த உலகமும் ரெவரிக்காண்டி ஹோலி லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. லூஃபியோட குரூப் லேண்ட் ஆஃப் வானோக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போற வழியில என்னென்னலாம் அவஸ்தைப்பட போறாங்க, எப்படி போய் சேர போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.